நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் சரி, ஓவராலாக இந்தியாவிலையும் சரி, நிறைய ஜோதிடர் வல்லுநர்கள், சித்தர்கள் எழுதிய குறிப்புகள், ஓலைச்சுவடிகள், ஸோ புராணங்கள், இதிகாசங்கள், இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்போ, நீங்கள் வந்து ஐச்சிங் அப்படிங்கிற ஒரு புக்கை பற்றின நிறைய விஷயங்கள் மக்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. அது மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கான காரணம் என்ன? அதை பற்றி சொல்ல முடியுமா? ஒரு காலகட்டத்தில் அரௌண்ட் 95 அந்த மாதிரி பீரியடில் எனக்கு நிறைய டைம் இருந்தது, சுதந்திரமும் இருந்து படிக்கிறதுக்கு. என்னுடைய வேலையே படிக்கிறது தான். போய் நான் தனியாக வேலைன்னு செய்ய வேண்டாம். ப்ராஜெக்ட் ஃபண்டிங், கம்பெனி லாஸ், மேனேஜ்மெண்ட், ஓகே. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுக்கும்போது எனக்கு நான் நிறைய சப்ஜெக்ட் படித்தேன். அது சப்ஜெக்ட்னு சொல்ல போனோம்னா வைக்கிங் ரூன்ஸ், ஓகே, சகாதேவர் ஆருடம், டேரோ, ஓகே. இந்த மாதிரி அது போக புத்திஸ்ட் சூத்ராஸ்லாம் நிறைய படிச்சிருக்கேன். பிரஜா பரமித ஹிதய சூத்ரா, மகாவைரோகன சூத்ரா, சத்தர்ம புண்டரிக சூத்ரா, இதெல்லாம் ஒன்னொன்னு கடல். ஒன்னொன்னையும் படிக்கவே ரொம்ப காலமாகும். உணர்ந்ததுக்கும் அருள் வேணும். அப்பதான் நம்ம அதால மிஸ்டிக்கலா இருக்கும். அதுவே அதெல்லாம் படிச்சுனே வரும்போது ஹீலிங் சிஸ்டம்ஸ் படிச்சிருக்கேன். ரேக்கி, மந்த்ரா ஹீலிங், ஹீலிங் வித்தவுட் டச், வித் ப்ரேயர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் படிச்சுன்னு வரும்போது சடன்லி ஐ காட் அட்ராக்டட் டு ஐச்சிங். அந்த ஐச்சிங் அட்ராக்ஷன் வாஸ் வெரி ஸ்பான்டேனியஸ். அது எப்படி சொல்லலாம்னா தானே அமைஞ்சுது.